போன எபிசோட்ல பாண்டவர்களுக்கு முக்கியமா அர்ஜுனனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனனோட அப்பா இந்திரன் கர்ணன் கிட்ட போயிட்டு நீ தானம் செய்யறது உண்மை அப்படின்னா உன் கவச குண்டலங்கள்லாம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்க கர்ணனும் அதை அவருக்கு கொடுத்துறாரு. அதுக்கு பதிலா வாசவி அப்படின்ற ஒரு சக்தி ஆயுதத்தை கர்ணனுக்கு இந்திரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யக்ஷன் அப்படின்ற ஒரு பூத வடிவத்துல தர்மதேவன் வந்து யுதிஷ்டனுக்கு சில பல சோதனைகள்லாம் வச்சு யுதிஷ்டனும் அதுல ஜெயிக்க தர்மதேவன் பாண்டவர்களை எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து போனாரு. இதுக்கப்புறம் வனவாசத்தோட கடைசி 13வது வருஷத்தை மார்வேஷத்துல கழிக்க விராடனோட நகரத்துக்கு போலாம் அப்படின்னு பாண்டவர்கள் முடிவெடுத்திருந்தாங்க. பாண்டவர்கள் இப்போ ஆளுக்கு ஒரு பேரு ஆளுக்கு ஒரு வேலையை முடிவு பண்ணிட்டு அங்க போனாங்க. விராடனோட மத்ஸ்ய நகரத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கதைக்குள்ள போலாமா? விராட நகரத்துக்குள்ள போன பாண்டவர்கள் அவங்க திட்டப்படியே எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க. அரண்மனைக்கு போயிட்டு அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து வச்சிருந்த அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ மன்னன் கிட்ட பேசுறாங்க. அவங்களோட முகத்தையெல்லாம் பார்த்த விராடனுக்கு ஆச்சரியம். இவங்கெல்லாம் பார்த்தா இந்த வேலை பார்க்குறவங்க மாதிரி தெரியலையே, ஏதோ தேவலோகத்துல இருந்து வந்தவங்க மாதிரி அவ்வளோ பிரகாசமா இருக்கே அவங்களோட முகம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அதனால அவங்களுக்கு நிறைய ஆசை காமிச்சு நிறைய சோதனை பண்ணா விராடன். ஆனா அதுக்கெல்லாம் மசீரவங்களா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த வேலையவே வாங்கிட்டு இப்போ வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியா 10 மாச காலம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிச்சு. விராட மன்னனோட மனைவி சூதேஷ்னிக்கு சகோதரன் ஒருத்தர் தான் கீசகன் அப்படின்னு. இவனுக்கு சைரந்திரி அப்படின்ற பேரோட இருந்த திரௌபதி மேல ஆசை வந்துச்சு. கீசகனும் அதை திரௌபதி கிட்ட சொல்ல திரௌபதி அவனுக்கு இதெல்லாம் தப்பு, இனிமே என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி செய்யாத, என் கணவன்கள் எல்லாம் கந்தர்வர்கள், அவங்க இங்க வந்து உன்னை அழிச்சிருவாங்க அப்படின்னு பயமுறுத்திட்டு போயிட்டா. ஆமா, சைரந்திரி தன்னை கந்தர்வர்களோட மனைவி அப்படின்னு சொல்லி தான் அங்க அரண்மனையில அறிமுகப்படுத்தி இருந்தான். ஆனா இதுக்கப்புறமாச்சு அவன் சும்மா இருந்தானா என்ன? இருக்க மாட்டான். எப்படி இருப்பான்? சைரந்திரி மேல இருக்க ஆசையை கீசகனோட அக்கா சுதேஷ்னி கிட்ட சொல்ல அவளும் அவனை கண்டிக்க தான் செஞ்சான். ஆனாலும் அவனோட முடிவை மாத்திர மாதிரி தெரியல. அதனால கடைசியில சரி போ, திரௌபதியை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சுதேஷ்னி வாக்கு கொடுத்துட்டான். பணிப்பெண்ணா இருந்தா என்னன்னாலும் பண்ணலான் இருக்கா என்ன? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுதேஷ்னை திரௌபதியை கூப்பிட்டு கீசகனோட அரண்மனைக்கு போயிட்டு சில உணவு பண்டங்கள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவரோட உத்தரவை தட்டவும் முடியாம கீசகனோட அரண்மனைக்கு போகவும் முடியாம ஒரு வழியா வேற வழி இல்லாம திரௌபதி அவனோட அரண்மனைக்கு போனா. அங்க போனப்ப கீசகன் வலுக்கட்டாயமா திரௌபதியோட கையை பிடிச்சு எடுத்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். திரௌபதி அவனோட கையை உதறிட்டு வேக வேகமா அரசனோட சபையை நோக்கி கத்திக்கிட்டே ஓடுனான். கீசகனும் துரத்துக்கிட்டே ஓடுனான். சபையில அவளை காலால உதைச்சு தள்ளி விட்டான். அப்புறமும் அவளை மறுபடியும் பிடிச்சு எழுத்தான். சபையில இருந்தவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. எல்லாரும் கூச்சலிட ஆரம்பிச்சாங்க. சத்தத்தை கேட்டு அங்க வந்த பீமன் உடனே அப்பவே கீசகனை கொன்னு போட்டலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா யுதிஷ்டன் உடனே கண்ணை காமிச்சு பீமன் கிட்ட பொறுமையாயிரு அப்படின்ற மாதிரி சைகை சொல்றாரு. திரௌபதி இப்போ விராட மன்னன் கிட்ட முறையிட்டா. விராட மன்னரே, எல்லாரையும் சமமா பாக்குறவன் தான் அரசன். உங்க சபையிலேயே கீசகன் என்ன கீழே தள்ளி உதைக்கிறான். உங்களோட கடமையை நீங்க இப்ப செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி திரௌபதி சொல்ல விராடன் கீசகனை கட்டிக்காம நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்லி அவனை தடுக்க மட்டும்தான் பார்த்தான். இதை பார்த்து இன்னும் கோபமான திரௌபதி எந்த சபையில எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே தர்மம் அதர்மத்தால் அழிக்கப்பட்டு சத்தியம் அசத்தியத்தால் அழிக்கப்படுதோ அந்த சபையில இருக்க எல்லாருமே அழிவாங்க. அதனால எனக்கு நியாயம் கொடுங்க அப்படின்னு ரொம்ப உறுதியா கேட்கிறான். உடனே கங்கன் அப்படின்ற பேர்ல இருந்த யுதிஷ்டன் திரௌபதியை பார்த்து சைரந்திரி, நீ பயப்பட தேவையில்ல. உன் கணவர்கள் கந்தர்வர்கள் அப்படின்னு நீ சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. உன் கணவர்கள் அதனால உன் கோபம் தெரிஞ்சு இதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்க. உன்னை அவமதிச்சவன் அழிவான், நீ பொறுமையாயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது யுதிஷ்டன் விடு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சூசகமா தான் சொல்லியிருக்காரு அப்படின்றத திரௌபதியும் புரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் அழுதுகிட்டே சுதேஷ்னியோட அறைக்கு போடினான். அங்க போயிட்டு விராடனோட மனைவி சுதேஷ்னி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி புலம்புனா. ஆனாலும் அவன் மனசு கேட்கற மாதிரியே தெரியல. அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம திரௌபதி பீமனை சந்திச்சு போய் பேசினான். ஒரு இளவரசி இன்னும் இதே மாதிரி எத்தனை துன்பங்கள் தான் எத்தனை அவமானங்கள் தான் சந்திப்பா. அவன் காலால எத்தனைக்கு அப்புறமும் அவமானத்தை தாங்கிக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கதே நான் மட்டுமா தான் இருப்பேன். நான் அனுபவிக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் மோசமான பக்கடைக்கு அடிமையான உங்க அண்ணன் தான். அவரை முதல்ல கண்டிங்க. அவரை தவிர வேற எந்த சூதாடி தன் நாட்டையும் தன்னோட எல்லாத்தையும் கைவிட்டுட்டு காட்டுல வாழ்றேன் அப்படின்னு போய் விளையாடுவான். குளத்தை கெடுக்கிற மூத்தவன் இருந்தா அவனை அனுசரிச்சு போகிற அவனோட குளமும் நாசமா தான் போகும். இப்படிலாம் நிறைய சொல்லி பீமனை கீசகனை கொல்ல சொன்னா. ஆனா இப்போ 13வது வருஷம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்ப நம்ம யாரு அப்படின்னு நம்ம வெளி காமிச்சிட்டோம் அப்படின்னா 13வது வருஷம் வனவாசத்தோட நிபந்தனையில நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொன்னா. இதனால திரும்பவுமே நம்ம வனவாசத்தை அனுபவிக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி பீமன் சொன்னா. ஆனா திரௌபதி அதை கேட்கவே இல்லை. கீசகன் உயிரோட இருந்தா தனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவ பக்க நியாயத்தை அவ எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தா. பீமனும் அப்புறம் யோசிச்சு சரி அப்படின்னு கீசகனை கொல்றதுக்கு சம்மதிச்சான். அப்புறம் அடுத்த நாள் திரௌபதி கீசகனை பார்த்தப்ப ராத்திரி நடன சாலையில சந்திக்கலாம் அப்படின்னு அவனுக்கு வாக்கு கொடுத்தா. அதை நம்பி கீசகன் அங்க போனான். ஆனா அங்க இருந்ததோ பீமன் கீசகனோட சண்டை போட்டு அவனை கொன்னுட்டான். அங்க சுத்தி யாருமே இல்ல. பீமனும் அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி சமையலறை கட்டில போயிட்டு அமைதியா தூங்க ஆரம்பிச்சிட்டான்.
அதுக்கப்புறம் மறுநாள் காலையில மக்கள் எந்திரிச்சு கீசகன் இறந்ததை பார்த்துட்டு கீசகன் கந்தர்வர்களால் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி செய்தி ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்புறம் என்ன பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இல்ல, பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப பெருசாச்சு. சைரந்திரியோட கணவர்களான கந்தர்வர்களால தான் கீசகன் கொல்லப்பட்டான் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல கீசகனோட சகோதரர்கள்லாம் சேர்ந்து கீசகனோட மரணத்துக்கு காரணமான சைரந்திரிய கீசகனோட உடலோட சேர்த்து எரிச்சிடணும் அப்படின்னு விராடனுக்கு கோரிக்கை வச்சாங்க. கீசகனோட சகோதரர்கள் எல்லாமே கொஞ்சம் பலசாலிங்க. அதனால அவங்கள பார்த்து எப்பவுமே விராடனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால அவங்க கோரிக்கையை எந்த எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்கிட்டான். கீசகனோட சகோதரர்கள் எல்லாம் சைரந்திரியும் சேர்த்து தீயில போட தயாரான அந்த நேரத்துல அப்போ அங்க வந்த பீமன் கீசகனோட சகோதரர்கள் எல்லாரையும் அடிச்சு வீழ்த்தி கொன்னுட்டான். அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. கீசகனோட சகோதரர்கள் இறந்த செய்தியும் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா எப்படி கந்தர்வர்கள் தான் சைரந்திரி சார்பா தலையிட்டு சைரந்திரிக்கு கெட்டதை பண்றவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முழுக்க பேச்ச ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்துல இந்த விஷயம் மக்கள் எல்லாருக்கும் வேற ஒரு பயத்தையும் கொடுத்துச்சு. சைரந்திரி இப்ப ஊர்ல இருக்க வரைக்கும் கந்தர்வர்களோட நடமாட்டமும் இந்த ஊர்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இதே மாதிரி சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால அவளை எப்படியாவது நாட்டை விட்டு வெளியே அனுப்புறதுதான் நல்லது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அந்த நாட்டு மக்கள் எல்லாம் விராட மன்னன் கிட்ட போயிட்டு, மன்னரே, சைரந்திரி ரொம்ப அழகா இருக்கா, அதனால அவளை பாக்குற ஆண்கள் எல்லாருமே அவ பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அதோட விளைவா கந்தர்வர்கள் உள்ள வந்து சைரந்திரியை காப்பாத்துறேன் அப்படின்ற பேர்ல அவள் மேல ஆசைப்பட்ட எல்லாரையுமே கொள்றாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. விட்டா இனிமேலும் நடக்கும் போல. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. சைரந்திரி இந்த நாட்டை விட்டே எப்படியாவது விரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விராட மன்னனும் நீங்க சொல்றதும் நியாயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டான். அவன் அவனோட மனைவி சுதேஷ்ணி மூலமா இந்த விஷயத்த சைரந்திரி கிட்ட சொல்ல சொன்னான். அவளும் சைரந்திரி கிட்ட சொல்லி அரண்மனையை விட்டும் நாட்டை விட்டும் போக சொல்லிட்டா. சைரந்திரி இப்போ தங்குறதுக்கு ஒரு 30 நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஹஸ்தினாபுரத்துல துரியோதனன் ஒரு ராஜ சபையை கூட்டினான். பாண்டவர்களை கண்டுபிடிக்கிறது பத்தி தான் அன்னைக்கு தலைப்பு செய்தியே. ஆனா அவனோட ஒற்றர்கள் யாருக்கும் பாண்டவர்கள் இருக்கிற இடம் தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே நேரத்துல விராடனோட நகரத்துல கீசகனும் கீசகனோட சகோதரர்களும் கந்தர்வர்களால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு அவங்க ஊருக்குள்ள சொல்லப்படுது அப்படின்னும், இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஊருக்குள்ள வந்திருக்கிற சைரந்திரி அப்படின்ற பணிப்பெண் மேல கீசகன் ஆசைப்பட்டதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அந்த கந்தர்வர்கள் அந்த பெண்ணோட கணவர்கள் அப்படின்னு வேற சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் துரியோதனன் கிட்ட சொல்றாங்க. ஆனா துரியோதனன் இதை பெருசா கண்டுக்கல. அப்புறம் அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த 13வது வருஷம் எப்படியாவது பாண்டவர்களை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லனா நம்மளை கொல்லணும் அப்படின்னு அவங்க எடுத்த சபதத்தை அவங்க நிறைவேற்றி ஆவாங்க. அதனால அவங்களை கண்டுபிடிக்கிற வழியை இந்த சபையில இருக்கவங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசினா, சிறந்த ஒற்றர்களை எல்லா திசையிலையும் அனுப்பி பாண்டவர்கள் இருக்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதா சிறந்த வழியா எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான். துச்சாதனனும் அதுதான் சரி அப்படின்னு சொல்றான். ஆனா பீஷ்மரோ, பாண்டவர்களை நீ கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலனாலும் சரி நீ அவங்க கூட சமாதானம் செய்யறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாண்டவர்களோட மேன்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பாண்டவர்கள் இருக்கிற இடம் கண்டிப்பா வேதங்கள் ஒடிச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் நோய் இல்லாம ஆரோக்கியமா இருப்பாங்க. பருவமழை தவறாம பெய்யும், பயிர்கள் எல்லாம் செழிப்பா இருக்கும். அதனால நீயும் அவங்க கூட சமாதானம் செய்யறதா நல்லது அப்படின்ற மாதிரி பீஷ்மர் சொல்றாரு. ஆனா இப்பதான் துரியோதனனுக்கு சந்தேகம் இன்னும் ரொம்பவே அதிகமாச்சு. நம்ம குலத்துக்கே மூத்தவரான பீஷ்மர் பாண்டவர்கள் இருக்கிற இடம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வர்ணிச்சாரு. விராடனோட நகரத்தை பத்தியும் இப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த செய்தியும் இந்த செய்தியும் வச்சு பாக்குறப்ப பாண்டவர்கள் அங்கதான் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் ரொம்பவே வருது. பத்தாததுக்கு கீசகனோட மரணம் வேற நடந்திருக்கு. அந்த மரணங்களை எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பீமனை தவிர யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால என் சந்தேகம் உறுதியாகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு ஒரு யோசனை. ஏற்கனவே விராட மன்னன் நமக்கு பகைவனாதான் இருக்கான். அதனால ஏதாச்சும் ஒரு காரணத்தை எடுத்து அவனை படையெடுத்து போவோம். அங்க அவன் நாட்டோட பசு கூட்டங்களை நம்ம கடத்திட்டு வந்துருவோம். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை பாண்டவர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விராடனுக்கு ஆதரவா நம்மளை எதிர்த்து போர் செய்வாங்க. இப்படின்னு எப்படியாவது இது மூலமா அவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்திடலாம், திரும்ப அவங்கள 13 வருஷங்கள் வனவாசம் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தான். ஆமா, அது ஏன் பசு கூட்டங்கள்? ஏன்னா அந்த காலத்துல ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு ஆதாரமா ஒரு செல்வமா பசுமாடுகளோட எண்ணிக்கை தான் பார்க்கப்பட்டுச்சு. துரியோதனனோட யோசனையை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அதனால இப்போ ஒரு திட்டம் திட்டுறாங்க. திட்டத்தோட முதல் பகுதியா திரிகர்த்த நாட்டு மன்னனான சூசர்மாவை விராடனோட நாட்டோட ஒரு பகுதியை தாக்க சொன்னாங்க. அவனும் அவனோட படையோட தாக்குதல் நடத்த விராட மன்னன் தான் படைக்கு தலைமை தாங்கி சூசர்மாவை எதிர்த்துக்கிட்டு இருந்தான். அதே நேரம் நாட்டோட வடக்கு பகுதியிலிருந்து துரியோதனன் அவனோட படையை கொண்டு வந்து பசுக்களை எல்லாம் அடக்கினான். இப்போ இந்த செய்தி வேகமா அரண்மனைக்கு போச்சு. அங்க முக்கியமானவங்களாம் கலந்து பேசி விராடனோட மகன் உத்திரன் போருக்கு போய் துரியோதனனை இப்ப எதிர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டுச்சு. தைரந்திரியா இருந்த திரௌபதி சொன்னதுனால பிருகுநிலையா இருந்த அர்ஜுனன் உத்திரனுக்கு தேரோட்டி அனுப்பி வைக்கப்பட்டான். களத்துக்கு போன உடனே துரியோதனனோட படையை பார்த்து பயந்த உத்திரன் திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். பிருகுநிலையா இருந்த அர்ஜுனன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போக உத்திரன் இப்போ தேர விட்டே இறங்கி ஓட முயற்சி செய்யறான். அர்ஜுனன் இப்போ அவனை தடுத்து நிறுத்தினான். இந்த காட்சியெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட துரோணர், உத்திரனை துரத்தி ஓடுற அந்த பெண் அர்ஜுனனை தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிருபரும் அது ஆமா அப்படின்னு சொல்ல,
அது அர்ஜுனனோ இல்லையோ பசுக்களை ஓட்டிட்டு போறதை தடுக்கிறவன் எவன் வந்தாலும் அவனை வீழ்த்துவோம் அப்படின்னு இந்த பக்கம் துரியோதனன் சொல்றான். அந்த பக்கம் அர்ஜுனன் இப்போ உத்திரனை நிறுத்தி நான் யுத்தம் செய்யறேன், நீ எனக்கு தேரோட்டி ஆயிரு அப்படின்னு சொல்றான். உத்திரனுக்கோ ஒரே குழப்பம். ஏன்னா இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அர்ஜுனனை இல்ல, பிருகுநலைய, இசை நடனம் சொல்லி கொடுக்குற பிருகுநலைய. ஆனாலும் அப்புறம் அவன் சரி அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிட்டான். பாண்டவர்கள் விராட நகரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் ஒரு மரத்துக்கு கீழே மறைச்சு வச்சுட்டு தான் உள்ள நகரத்துக்குள்ளேயே வந்தாங்க. இப்போ அந்த இடத்த நோக்கி தேரோட்ட சொன்னான் உத்திரன் கிட்ட அர்ஜுனன். அங்க போயிட்டு அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் எடுத்தான். அர்ஜுனனோட காண்டிவத்தை பார்த்த உத்திரன் பிரமிச்சு போய் நின்னான். இப்போ உத்திரன் கிட்ட நான் தான் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி வேஷம் போட்டிருக்கேன் அப்படின்ற காரணம் எல்லாத்தையும் சொன்னான். அப்புறம் அவனோட பாண்டவ சகோதரர்கள் யார் யார் இந்த விஷயத்தையும் அப்படியே வரவழியில சொல்லிக்கிட்டே வந்தான். இப்போ துரியோதனோட படை முன்னாடி அர்ஜுனன் யுத்தத்துக்கு தயாராகி அவனோட ஆயுதம் ஏந்தி தன்னோட சங்க ஊத ஆரம்பிச்சான். இந்த பக்கம் பூரிச்சு போன துரோணர் நம்மளை எதிர்த்து நிற்கிறது அர்ஜுனன் தான் அப்படின்றதுல இப்ப நமக்கு சந்தேகமே தேவையில்லை அப்படின்னு அவரோட விருப்பமான சிஷ்யனை பத்தி சொல்றாரு. துரியோதனனுக்கோ சந்தேகம். 13வது வருஷம் இன்னும் முடியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அர்ஜுனன் தைரியமா வந்து நிக்கிறத பார்த்தா அவன் 13வது வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான் போல. 13வது வருஷம் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றத பீஷ்மர் தான் சொல்லணும், அது அப்புறம் தெரிஞ்சுப்போம். இப்போ எல்லாரும் யுத்தத்துல இறங்குங்க அப்படின்னு சொல்ல படையை ஆர்ப்பரிச்சிச்சு. ஆனா துரோணரோ வானத்துல இடி முழக்கம் அடித்து பறவைகள் விலங்குகள் எல்லாம் இடதுபுறம் நோக்கி போகுது. நம்ம தேர்களோட கொடி மரங்கள் மேல காக்கைகள் உட்காருது. இதெல்லாம் கெட்ட சகுனம். அர்ஜுனன் நம்மளோட படையை நிர்மூலமாக்க போறான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. துரியோதனுக்கும் பயங்கர கோவம். குரு துரோணரே, நம்மளோட சேனை சிதறாம பாத்துக்கிறது தான் உங்களோட வேலை. அர்ஜுனனை புகழ்ந்து பேசுறது இல்ல, சும்மா இயற்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு நம்மளோட படைக்கு பயத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் கண்டிக்கிறான். கர்ணனோ நான் ஒருத்தன் தான் அர்ஜுனனை வெல்ல முடியும் அப்படின்னு அவன் பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிறான். கர்ணனோட தற்பெருமையை கண்டிச்ச கிருபர் எல்லாரும் சேர்ந்து தான் அர்ஜுனனை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கர்ணனும் அவரை அவமதிச்சு பேசுறான். உடனே இதெல்லாம் பார்த்த அஸ்வத்தாமனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கர்ணா, பெரியவங்க எல்லாம் பேசாம தான் உங்களோட வேலையை சிறப்பா செய்வாங்க, நீயும் ரொம்ப பேசிட்டு இருக்க. அர்ஜுனனை எந்த யுத்தத்துல நீ ஜெயிச்ச சொல்லு அப்படின்னு அவன் பக்கம் சொல்லிட்டு இப்ப துரியோதனன் பக்கம் வரான். சூதாட்டத்துல ராஜ்யத்தை பெற்றதுனால உனக்கு என்ன பெருமை இருக்கு? பாண்டவர்கள்ல ஒருத்தரையாவது நீ யுத்தத்துல ஜெயிச்சிருக்கியா? எறும்பு கூட அதோட சக்திக்கு கோவப்படும். நீ திரௌபதிக்கு பண்ண விஷயமோ சாதாரண விஷயம் இல்ல, அதனால பாண்டவர்கள் கண்டிப்பா பொறுக்க போறது இல்ல. ஆனா இங்க நீ கிருபரும் துரோணரும் யுத்தம் செய்யறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சனா சகுனியை வச்சு யுத்தம் நடத்து. ஆனா ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அர்ஜுனனோட காண்டிபத்துல இருந்து பகடைக்காய் பாயாது, உயிரெடுக்கிற கூர்மையான அம்புகள் தான் பாயும். அதனால யாரை மதிச்சு பேசி யுத்தம் நடத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். இப்படி உங்களுக்குள்ளேயா மாறி மாறி பேசி சண்டை போட்டுக்கிறத பார்த்த பீஷ்மர் அவங்களை எல்லாம் நிப்பாட்டிட்டு நமக்குள்ள சண்டை போடக்கூடாது, யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்ல துரியோதனனும் கர்ணனும் துரோணர் கிருபர் கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் யுத்தமும் ஆரம்பிச்சிச்சு. கர்ணன், பீஷ்மர், துரோணர், துரியோதனன் இவங்க எல்லாரும் அவங்களோட பராக்கிரமத்தை காட்டினாலும் அர்ஜுனன் அவங்க எல்லாரையுமே தோற்கடிச்சான். அவங்க எல்லாமே இப்போ யுத்த களத்தை விட்டு வெளியேறினாங்க. கௌரவர்கள் எல்லாம் தோத்து ஓடின விஷயத்த விராடன் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு உத்திரன் கிட்ட அர்ஜுனன் சொன்னான். ஆனா நீதா ஜெயிச்ச அப்படின்னே சொல்லு, நேரு மரப்ப உண்மையை நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனன் சொல்லிக்கிட்டான். இப்போ இந்த செய்திகள் எல்லாமே அரண்மனைக்கு போச்சு. விராடன் தான் மகன் தான் இதை எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டான். ஆனா விராடன் பக்கத்துல இருந்த கங்கன் வேஷத்துல இருந்த யுதிஷ்டன் இதை உங்க மகன் பண்ணியிருப்பான் அப்படின்னு எனக்கு தோணல, இதை தேர ஓட்டிட்டு போன பிருகுநலை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல விராடனுக்கோ சரியான கோபம். யுதிஷ்டனோட முகத்துல சொக்கட்டான் காய்களை வீசி எறிகிறான். யுதிஷ்டனோட முகத்துல இருந்து இப்போ ரத்தம் வடியுது. அதை பார்த்தா சைரந்திரி உடனே ஓடி வந்து யுதிஷ்டனோட முகத்தை தன் துணியால துடைக்கிறா. அவ இப்போ விராட மன்னரை பார்த்து, அரசே, இந்த கங்கரோட ரத்த அணுக்கள் எவ்வளவு பூமியில விழுகுதோ அத்தனை வருட காலங்கள் உங்களோட ராஜ்யத்துல மழை இல்லாம போகும், அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல அவரும் சரின்னு விட்டுட்டாரு. அந்த நேரம் உத்திரன் நாட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு பெரும் வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் யுத்த களத்துல என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லா உண்மையும் விராடன் கிட்ட சொல்லிட்டான். பிருகுநலையா வந்தது அர்ஜுனன் தான் அப்படின்னும் மீதி இவங்க எல்லாம் தான் பாண்டவர்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டான். இதெல்லாம் கேட்ட விராட மன்னன் யுதிஷ்டனை அவமானப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கப்புறம் பாண்டவர்களுக்கு நல்ல கவனிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் விராடனோட மகள் உத்திரைக்கும் அர்ஜுனனோட மகன் அபிமன்யுக்கும் திருமணம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த பக்கம் ஹஸ்தினாபுரத்துல துரியோதனன் ஒரு தூதுவனை யுதிஷ்டனுக்கு அனுப்பி வச்சிருந்தான். 13வது வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே உங்களோட அடையாளத்தை நீங்க வெளிக்காமிச்சதுனால நீங்க மீண்டும் வனவாசம் செல்லணும் அப்படின்னு சொல்லி தூது அனுப்பி வச்சிருந்தான். ஆனா 13வது வருஷம் அன்னைக்கு முடிஞ்சிருந்துச்சா இல்லை அப்படின்றத பீஷ்மர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் அந்த தூதுவன் கிட்டேயே பதில் சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. பீஷ்மரும் கணக்கு ஆராய்ஞ்சு பார்த்து 13வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் அவனோட அடையாளத்தை வெளி காமிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் துரியோதனன் கிட்ட நீ பாண்டவர்கள் கூட சமாதானம் செஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா துரியோதனனோ கேட்கவே இல்லை. பாண்டவர்களுக்கு கொஞ்சம் கூட நான் நிலம் தர மாட்டேன், ஒன்னே யுத்தம் செஞ்சு நான் அவங்கள கொல்லுவேன், இல்ல யுத்தத்துல செத்து நான் சொர்க்கம் போவேன், இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தான். இதுக்கப்புறம் பாண்டவர்கள் எல்லாம் விராடனோட ஒரு நகரத்துல கிருஷ்ணன் மூலமா அழைக்கப்பட்ட கிருஷ்ணன் அவங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்தாரு.
அர்ஜுனன் கூட யுத்தத்துல நின்னு திருதராஷ்டிரனோட புதல்வர்களை எல்லாம் கொண்டு ராஜ்யத்தை யுதிஷ்டனுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. யுதிஷ்டன் பக்கம் இப்போ படைகள் திரட்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. உத்திரை அபிமன்யுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இதோட விராட பருவம் முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் உத்தியோக பருவம். இதுக்கப்புறம் யுத்தமா சமாதானமா அப்படின்ற விவாதம், அஸ்தினாபுரத்தில் ஏற்பட்ட பல குழப்பங்கள், போருக்கான ஆரம்பம் எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தொடரும் மகாபாரதம்.